நீங்க சொல்லுங்க, எத்தனை மணிக்கு இங்க எல்லாருமே அசம்பிள் ஆனீங்க? நாங்க கரெக்டா நான் ஒரு 6:45 சம்திங் வந்துட்டேன். 6:30க்கு கிளம்பி 6:45க்கெல்லாம் இங்க வந்துட்டேன். அப்பத்துலேருந்து இங்கே தான் இருக்கோம். அதுதான் ஒரு பார்ட்டா நாங்களும் இருக்கோம். தளபதிக்கு பின்னாடி ஒரு பார்ட் நாங்களும் அவருக்காக உழைக்கிறோம் அப்படின்றது. அதாவது இன்னைக்கு ஒரு நாள் வந்து சம்பளமா சேலரியா அது வந்து வேலைக்கு போயிருந்தா கிடைச்சிருக்குமா, அதெல்லாம் விட்டுட்டு அந்த ஒரு நாள் சேலரியை விட்டுட்டு இங்க வந்து தளபதிக்காக நிக்கிறது பெருமையாவும் சந்தோஷமாவும் நினைக்கிறோம். ஒருவேளை எல்லாரும் மீட் பண்ணி ஏதாவது பேசணும் கேட்கணும்னு விருப்பப்பட்டாருன்னா என்ன கேட்பீங்க? அவர்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? அவர் பார்த்து கேட்குற இல்ல அவர் கண்டிப்பா அவர் செய்வாரு. அது வந்து எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கு. வேற என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து உங்களுக்காக அவ்வளோதான். நாங்கள் எங்களுக்குன்னு நீங்கள் நின்றுட்டீங்க, ஆனால் கடைசி வரைக்கும் என்ன நடந்தாலும் நாங்கள் இருக்கோன்னு நாங்கள் அவர்கிட்ட சொல்லணும். அவர் வந்து எங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அவர் சொல்கிறாருல்ல, நாங்கள் உங்களுக்காக வந்து 30 வருஷம் ஒர்க் பண்ணி நான் 30 வருஷம் உங்களுக்காக இருக்கிறேன்னு சொன்னதை அதே மாதிரி உங்களுக்காக நாங்க இருக்கோம்னு அவர்கிட்ட நாங்க சொல்லணும்னு எங்களுக்கு ஆசை. அதாவது தனியா சொல்லிருங்க, பார்த்துட்டு இருப்பாரு, கண்டிப்பா பார்த்துட்டு இருப்பாருன்னா, தளபதி நாங்க உங்களுக்காக என்ன சூழ்நிலை வந்தாலும் என்ன நடந்தாலும் உங்களுக்கு பின்னாடி நாங்க கண்டிப்பா நிற்போம். இலவசம்னு கொடுத்து நிறைய பேரை முடக்கி வச்சுருக்காங்க. அதாவது ஊனமுற்றோர் மாதிரி, மாற்றுத்திறனாளி மாதிரி இலவசன்ற ஒரு பேரில் எல்லாமே கொடுத்து இன்றைக்கி நம்ம வந்து தமிழ்நாடு முடக்கி தான் வச்சுருக்கிறாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி வேண்டாம். எங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல மருத்துவம், குடிநீர், வேலைவாய்ப்பு, அனைவருக்கும் வீடு, இது எல்லாத்துக்குமே கிடைச்சிருச்சுன்னா நம்ம தமிழ்நாடு நிச்சயமாக முன்னேற்றம் அடைஞ்சு வருங்காலம் வளர்ந்த நாடு இந்தியா அப்படின்ற ஒரு பாதையை அடையும் எங்கள் அண்ணன் ஆட்சியில். அதை தான் நான் விஜய் அண்ணாட்ட கேட்டுக்கிறேன். எங்கள் தமிழ்நாட்டை முன்னேற்றம் அடைய வைக்கணும். அதுக்கு என்றைக்குமே எங்களோட சப்போர்ட் இருக்குண்ணா. ஓகே, நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? அவர் ஒரு வேளை கூப்பிட்டு கேட்டாங்க, பேசுகிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா? பேச வாய்ப்பு கிடைச்சா உங்களை கைவிட மாட்டோம். எங்களை நம்பி வந்திருக்கீங்க, உங்களை நாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் கைவிட மாட்டோம். ஓகேம்மா, இன்னைக்கு நீங்களும் ஒரு நம்ம பவுன்சரா வந்திருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? நீங்களா சம்பளம் கேட்டிருக்கீங்களா? எங்களுக்கு சம்பளம் வேணாம். நாங்க அண்ணனுக்கோசரம் அண்ணன் எங்களுக்கோசரம் சேவை செய்யறாங்க, நாங்க அண்ணனுக்கோசரம் சேவை செய்யறோம். ஏன் இவ்வளவு தூரம் அண்ணன் இவ்வளவு உரிமையா கொண்டாட என்ன காரணம்? அது எப்படின்னு தெரியல. அவர் வந்து எங்களோட ரத்தத்துல கலந்துட்டாரு, வேற ஒண்ணும் இல்ல. சரி, இப்பயும் பாத்துட்டு இருப்பாரு. இப்ப ஏதாவது சொல்லணுமா? ஒன்றும் இல்லை. அண்ணன் எங்களுக்கோசரம் நல்லது பண்ணணும்னு வராரு. நிச்சயம் நல்லது பண்ணுவாங்க. நம்பி ஓட்டு போடுங்க. தேங்க்யூ.